சார் என்ன விசேஷம்? ஒரு சுமால் என்கொயரி. சரி சார். இது உங்கள் கடை சீட்டு தானே? சார் எங்கள் கடை சீட்டு தான் சார். நகை அடமானம் வச்சுருக்காங்க, நகை முடிவு போச்சு, அதான் தான் நோட்டீஸ் அமைச்சிருக்கேன். இந்த நகையை அடவு வச்சது ஒரு பொம்பளை தானே? இல்லை சார், பொம்பளை இல்லை சார், ஒரு ஆள். சரி, இந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்லுங்கள். இது இல்லை சார். இவங்க இல்லை சார். வேற யார் சார்? பின்னாடி பைக்கில் உட்காந்துருக்காரு சார், அவன் வெள்ளை ஷர்ட் போட்டிருக்காரு சார். அவர் தான் அடவு வச்சாரா? அவர் தான் சார். ஒருவேளை பிரியாணி சாப்பிடுங்க, ஓட்டல விலைக்கு வந்துடும். நானு அவனை டேய் மறி கொண்டு ஏன்டா போட பண்ண? சத்தியமா நான் பண்ணல சார். டேய் வராங்க. டேய் நான் சொல்றத கேட்டீனா உன்னை இப்படி அனுப்பிச்சிடுவேன், இல்ல மேல அனுப்பிச்சிடுவேன். சரிங்கய்யா, நீங்க என்ன சொன்னாலும் செஞ்சிருங்கய்யா. அப்பா தப்பிச்சோம்டா சாமி. ஹலோ டாக்டர். ஹலோ. ஹவ் ஆர் யூ? ஃபைன். நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா 2 நாளா? நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் சார். எதுக்கு சார் எங்களை வர சொன்னீங்க? இமிடியேட்டா நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும். என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவும் புரியல. டாக்டர் சார் நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க இறைய கையில வச்சிருக்கீங்க, இந்த இறைய வச்சு தான் நாங்க நிறைய பிடிக்க முடியும், புரியுதா? டாக்டர் சார் இதுவரையும் நடந்த 2 கொலையிலையும் எந்த குற்றவாளி செஞ்சான்னு கண்டுபிடிக்க முடியல, போதுமான ஆதாரங்களும் கிடைக்கல. கயல்விழிங்கிற இறைய வச்சிருக்க உங்களை வச்சு தான் குற்றவாளிங்கிற நிறைய பிடிக்க முடியும். அதுக்காக நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ண போற செய்தியை ஊர் பூரா பாஸ் பண்ணியாச்சு. சோ கயல்விழி மேல ஆசைப்பட்ட ஒருத்தன் உங்க மேரேஜ் செய்தி கேட்டு தானா வெளியே வருவான், நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம், உங்களுக்கும் ஃபியூச்சர்ல தொந்தரவு இருக்காது. சார் இத நாங்க சாப்பிடுறோம், நீங்க எப்ப விடுங்கன்ற மாதிரி. நீங்க கோஆபரேட் பண்ணுங்க டாக்டர் சார். ஓகே சார். ஓகே, குட் லக். थैंक यू சார். அப்புறம் ஏஎஸ்பி சொல்லிட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? யோ, இதுக்காக தான் இவ்வளவு வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து கேக்குற? முதல்ல யார்கிட்ட சொல்றது? இவன் டாரட் போம்டா. டேய் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. சத்தியம் பண்ணு. மலைக்கோயில்ல டாக்டருக்கு கயல்விழிக்கு கல்யாணம்டா. டேய் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, யார்கிட்டையும் சொல்லிவிடாதா? சொல்லக்கூடாதா? ஊரு ஊரா போய் வீடு வீடா சொல்லி. நல்ல வேளை இவன் மாட்டலாம். ஒரு வீட்டுக்கு போக வேண்டியது இல்ல, ஒரு ஊரா இவனே சொல்லிடுவேன். நீ ஏய் நில்லுடி, எங்கடி போற? அவசர அவசரமா பட்டுப்படியை கட்டிக்கிட்டு. மா போகும்போது எதுக்குமா அபசுகுணமா எங்க போறேன்னு கேக்குற? தாலி கட்டிக்கவா போற? தடுக்க? ஆமா, தாலி கட்டிக்க தான் போறேன். ஏய் என்ன பாப்பு சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா. நான் பத்த பிள்ளை இல்லையா? வரேன்ப்பா. பாய் 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 பாய்மா. பாய். ஏங்க அது கூட ஒழுங்கா சொல்லிட்டு போறாளா உங்க பொண்ணு? நீ போடி, உனக்கு இதே பிரச்சனை தான். என்ன அப்பா என்ன பொண்ணோ? என்னண்ணே டாக்டர் கையில் மாதிரி தெரியுது. ஆமனே, தாலியை கட்டிப்பிட்டா இருக்கனே. தாலி கட்டினா தாலி அத்தெறிஞ்சிடும்டா. யார் பொண்ணா யார் தூக்கிட்டு போறது? அந்த பொண்ணு பங்காளிக்கு தான்டா. முதல்ல முத்துப்பாட்டிக்கு போன் போடுறான். போன போடுறா. அண்ணே போன் போக மாட்டேன்றதுனே. பாண்டியன் எங்க இருக்காங்க? எப்ப பார்த்தாலும் போன் எடுக்க மாட்டேன். அவன் வேற போய்கிட்டு இருக்கான். வண்டி ஸ்டார்ட் பண்றான்.
கிண்டது கடை லாய்க்கு போடா போடா தூக்கா. ஸ்டாப் ஸ்டாப். டாக்டர் சார் இதை மாற்றி பேசிருக்கு மாற்றிக்கங்க. போலீஸ் உங்களுக்கு பேக்ரவுண்டில் காவல் Okay, இருக்கு. நீங்கள் தைரியமாக போய்கிட்டே இருங்க. நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். இந்தம்மா. ஓகே பாய். வண்டி நிறுத்துங்க. வண்டி தரேன். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாது. புருஷனை மட்டும் ஊர்வலம் போயிட்டு வர்றீங்க. டாக்டர் தம்பி உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு மோட்டார் சைக்கிளை கூட்டிட்டு போயிருக்காயா? என்ன சொல்ற? ஆமாயா, என் கண்ணால பார்த்தேன்யா. ஏய் வாடி போவோம். ஒரு பிள்ளை பெத்துட்டு நம்ம கல்யாணத்தை கூட பார்க்க முடியலையே. செல்லம் கொடுத்தே கெடுத்துட்டீங்க நீங்க. ஏறு ஏறு ஏறு. இந்த மாதிரி என் மயன் சாராயம் காய்ச்சிக்கிந்தா போடான்னு அடிச்சு சட்டி வீட்டில் அடிச்சு நொறுக்கி விட்டேன். அன்னைக்கு இருந்து காணாமன்னு வீட்டுக்கு வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க 2 பேரும் உட்காருங்க, அவன் வரந்தொண்டியம்னு சொல்லுவேன். கேணத்தனமா அவ்வளோ பேசிக்கிருக்கவ ஏண்டி? அன்னைக்கு என்னமோ முத்துப்பாண்டியத்தான் பொண்ணு குடிப்பேன்னு வீட்டில் உட்காந்துக்கு வரலேண்டி. சரி, அவன் பொண்ணே தாரம்டான்னு வை. இப்போ எந்த முத்துப்பாண்டிகளா பொண்ணை கட்டி வைப்ப? அசிங்கப்பட்டிருப்ப. யோசிச்சு பேசு. 2 பெத்து ஒண்ணும் இல்லாம போயிடுச்சே மாமா. ஏய், கூர் இருக்கா உனக்கு? ஏற்கனவே மதுரக்காரி ஜோசி என்கிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஒரு மையம் வருவாண்டு. உறுதியா? தெரியுமா? வந்துருவானா மாமா? உறுதியா வாரேன். என்ன மாப்பிள்ளை வண்டி மாதிரி வருது? மச்சா வாங்க. வா மச்சா. விஷயம் தெரியுமா? டாக்டரும் கயிறுவெளியும் சொல்லாம கொள்ளாம கையா முடிச்சுக்கிட்டு யாரையா சொல்றாரு? பைக்ல போறாங்களா? ஏறி போவோம். ஏய் ஏறி. வராங்க வராங்க, பின்னாடி வராங்க.
டாக்டர் Thank கரெக்டா you, sir. செஞ்சீங்க. தேங்க்யூ. Thank you. ஓகே. ஏங்க நீங்க போட்ட சண்டையில என் மாலை எல்லாம் உதிர்ந்துருச்சுங்க. பெரிய கவலை உனக்கு. போற வழியில 2 மாலை வாங்கிக்கலாம் வா. ஏண்டி நான் சண்டை போடும்போது என்னை பத்தி கவலைப்படலையா? மாலையை பத்தி தான் கவலைப்பட்டிருந்தியா? ஐயோ அம்மா ஐயோ அடிக்காதீங்க சார் அடிக்காதீங்க சார் ஐயோ அம்மா அம்மா சார் எஸ் சார் யூ இடியட்ஸ் கெட் அப் எந்திரா யாப்பா ராஸ்கல் எந்திரா தள்ளியா தள்ளியா விலகியா என்னாச்சு ஏ கையல் சந்தோஷமா இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. என் வயித்துல பாலை வத்த என்னங்க நம்ம பொண்ணுக்கு நல்லது நடந்துச்சுங்க. ஏமால உனக்கு கல்யாணம் தெரியுமில்ல அப்படி ஒரு வார்த்தை சொல்லணும்ல. அதான் நேத்தே சொன்னேன்லப்பா, வந்து சொல்றேன். ஏய் மாப்பிள, அவங்க தான் கல்யாணம் முடிச்சு வந்துட்டாங்க. பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல எதுக்கியா புலம்பிக்கே இருக்க? இனிமே சந்தோஷப்படியா? சரிங்க மச்சான். சார் அவங்கள என்கொயரி பண்ணலாமா? கோ ஹெட் யூ ப்ரொசீட். நீங்க எல்லாரும் சொன்ன பொய் சாட்சியை வச்சு அந்த டாக்டரை அரெஸ்ட் பண்ணணும். ஆனா அந்த டாக்டர் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரியுமா? ஐயா பெரியவரே, உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரு பையன். இல்ல 2 பசங்க. ஆமையா, பையங்க 2 பேர் தாயா. 20 வருஷத்துக்கு முன்னாடி மீன் குத்தகை ஏலம் விடும்போது நீங்க நாகலிங்கத்தை ஒரு கணத்துல அரைஞ்சீங்க, ஞாபகம் இருக்கா? என்னப்பா ஆளெல்லாம் சும்மா இருக்கீங்க? ஏலத்தை ஆரம்பிக்கப்பா. ஏய், என்னத்தப்பா ஆரம்பிக்க சொல்ற? போன வருஷம் 2 லட்சம் ரூபாய்க்கு நான் எடுத்திருந்தேன். இந்த வருஷம் 1 லட்சம் ரூபாய் சேர்த்து 3 லட்சமா நானே வச்சுட்டு போறேன். விட முடியாதியா? ஏய், என்ன சொல்ற மாப்ள? யோ நம்ம கிராமத்து குலதெய்வம் கட்டாம கிடக்கு. அதை கட்டுறதுக்கு 5 லட்சம் வேணும். அந்த 5 லட்சம் ஆறு கொடுத்தாலும் எடுத்துக்க ஏலத்துல. எல்லாரும் மௌனமா இருக்கிறத பார்த்தா ஏலம் எடுக்கிற மாதிரியே தெரியல. ஏலத்தை நான் எடுக்கிறேன்ப்பா. ஏய் மாப்பிள, நான் நினைச்சேன் நீங்க மாமன் மச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிறீங்க, ஒண்ணு சேர மாதிரி குடிக்கிறீங்க. ஏலத்தை நீங்களா எடுத்துக்கிறீங்க. டேய் அதாட நடக்காது. ஏலத்தை எடுக்க மாட்டடா. டேய், நாங்களுக்கு என்னடா பேசிக்கிங்க? டேய் சொரக்காய்க்கு உப்பு என்னடா பேசுற? டேய், என்னடா பேசுற? பிச்சு புடியும் பிச்சு. ஏடா? டேய், என்னடா எடுத்துக்க? கை நீட்டி பேசிக்கிங்க. என்ன கிராமமா என்னடா எடுத்துக்க? டேய் ஒண்ணி புடி. என் வாழ்க்கையில இன்னைக்கு மறக்க முடியாத நாள் அது. ஆனா உன்னை நிம்மதியா தூங்க மாட்டேன் நானு. நித்த நீ அழுதுட்டாவே கிடப்ப. ஏடா இது ஒரு ஊரு, இது ஒரு பஞ்சாயத்து. தேசத்துல பக்கிடா. டேய் போடா திரும்ப போ. டேய், போடா. உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்திருக்கேன். போடா. காலி பேர் படிக்கிற ஊரடத்துக்காக. கிராம தேவதை கோயில் கட்ட 5 லட்சம் கேட்டேன். நீ கொடுக்க மாட்டேன்ட்டியா? 4 லட்சம் கொடுப்பா. சம்மதமா? நான் கட்டுறேனியா? ஏய், நீ வச்சுக்க மாப்ள. வாங்க போ. வச்சுக்க. ஆமா, ஒரு பையன் காணாம போயிட்டான். காணாம போன உங்க சின்ன பையனை நாகலிங்கம் கடத்திட்டு போயிட்டான். டேய், யாரடா தூக்கி வர? முதலாளி. டேய், யாரா அது? என்ன முதலாளி, உங்க பழைய விரோதி? யாரா? சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பழைய விரோதி இருந்தாருல, ஒண்டிப்பிள்ளை. ஆமாடா. நகை மலாண்டிட்டு இருந்தாரு, தூக்கிட்டு வந்துட்டங்கயா. ஏய் ஒண்டி புலிமான. இந்த ஒண்டி புலிமான தான் நினைச்சுட்டே இருந்தேன். எப்படா எனக்கு கிடைப்பேன்னு இன்னைக்கு எனக்கு சரியான சந்தர்ப்பத்தை கொண்டு வந்து கொடுத்துக்கடா. ஏய் ஒண்டி புலி, நீ அடிச்சது இன்னும் எனக்கு நெஞ்சுக்குள்ளே இருக்கா. இன்னும் மறக்க மாட்டேடா. ஏய் ஓ மகனை உயிரோட எரிச்சு சாம்பலாக்கி உன் நெஞ்சில ஆணி அடி மாதிரி அள்ளி எரிச்சாடா. எனக்கு ஆத்மா சாந்தி. இன்னும் தடி நான் தூங்க மாட்டேடா. ஏய் நீ அப்படியே போய் விரையில வர உயிரோட எரிச்சுடுவோம். விரையில நான் மண்ணை எடுத்து வரேன். போடா. ஐயோ யார் வீட்டு குழந்தைன்னு தெரிஞ்சே இப்படி கால் கீழே விழுந்துட்டா. சரி முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போவோம். வக்கீல் தூக்கிட்டு போன அந்த சின்ன பையன் தான் இந்த டாக்டர்.
நம்ம மகனை சங்கர பாண்டியாத நம்ம சங்கர பாண்டி வந்துட்டாங்க. எங்க போன அப்பா பாருப்பா, என் மகமான நான் எங்க போன உடனே எங்க ராத்திரி எடுத்தப்பா எங்க வந்துட்டாங்க. நம்ம பிள்ளை வந்துருச்சுங்க, நம்ம பிள்ளை வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருங்க. இத்தனால ஒவ்வொரு நேரத்தில் நான் உன்னை தேடி அப்பாவோட சாமி எந்த வயது பத்தி இருந்துச்சுடா, எல்லாம் மறந்துட்டு போயிட்டேன். அப்பாவை பாருப்பா, அப்பாவை பாருப்பா, உன்னை எங்க நான் தேடி அலைஞ்சிருந்தேன். சங்கரபாண்டி, இந்த ஊர்ல தான் இவ்வளவு நாளா இருந்திருக்க. இந்த அம்மா அப்பா பார்க்கணும்னு உனக்கு ஒரு நாள் கூட தோணலையாப்பா? நான் இந்த ஊருக்கு வந்த உடனே நீங்க தான் எங்க அப்பா அம்மான்னு கண்டுபிடிச்சிட்டப்பா. எப்படிப்பா? நான் முதல்ல இந்த ஊருக்குள்ள வரும்போது இவளை தான் பார்த்தேன். இவ விட்டுட்டு போன டைரியில என் சின்ன வயசு போட்டோ இருந்தது. இப்பவே முடிவுக்கு வந்துட்டேன், இவ தான் என் கையல். என் கையல் இந்த ஊர்ல இருந்தான்னா எங்க அப்பா அம்மாவும் இந்த ஊர்ல தானே இருக்கணும். எப்பா, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம விட்டதுனால எவ்வளவு விபரீதம் நடந்து போச்சு பாத்தியா? போப்பா. மாப்பிள, எங்க முன்னாடியே நீ தாலி கட்டல, எங்க முன்னாடி மாலையா மாத்திக்க மாப்பிள. சரிங்க மாமா. வாமா, மாலை போடுமா, மாத்து மாத்து. நல்லா இருக்கணும்பா, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. பல்லாண்டு வாழ்க. நல்லா நல்லா இருக்கணும்பா. 16 பெத்து பெருவாழ் வாழணும்பா. என் தம்பி மறி குழந்தை கொண்டதாரு. சார், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த டாக்டர் அந்த மாதிரி குழந்தை கொல்லல. வர வர மறிக்கொழுந்து பேச்ச கேட்க மாட்டேன்றா. பேச்ச கேட்டா பாப்பா இல்லாட்டி போட்டுடுவோம். உண்மைதான் உண்மைதான். பாரு மறிக்கொழுந்து வந்துடா. வண்டி நிறுத்து. மறிக்கொழுந்து நல்லா இருக்கியா? இருக்க பூமிக்கு பாரமா. மறி குழந்தை, டாக்டர் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு நீ காட்டுல போய் விரைவு வெட்டிட்டு வர்ற? விறகு வெட்டாம உங்க 2 பேருமா வெட்ட முடியும்? என்ன மறிக்கொழுந்து இவ்வளவு கோவப்படுற? ஐயோ, உங்களுக்கு என்னையா கெடுதல் பண்ண? என்ன சுத்தி சுத்தி வந்து தொந்தரவு பண்றீங்களே. மறிக்கொழுந்து, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் டாக்டரை லவ் பண்ண சொன்னோம். அவர் உன்னைய கல்யாணம் பண்ணியும் நீ நல்லா வாழலைன்னு தெரியுது. ஆமா. பேசாம டாக்டர் கொன்னுரு. கொல்லவா? மறிக்கொழுந்து, நம்மளுக்கு உதவாத எதுவும் இருக்கக்கூடாது. அதனால ஒண்ணு பண்ணு, இந்த மருந்த குழம்புல கலந்து கொன்னுரு. முடியாது, அவர் என் புருஷன். புருஷனா புருஷன்? அவன் கூட பத்துக்கிட்ட பேசாம வந்துடு. உன்னைய நான் வச்சுக்கிறேன். டேய், என்னடா சொன்ன? நான் புளிய மொரத்தால அடிச்சு விரட்டினேன். வம்சத்துல போறது தமிழ்ச்சுடானா? உங்களை வெட்டாம விட மாட்டேன். ஏய், ஓடா. ஐயோ மறிக்கொழுந்து, நீயா? ஐயோ ஐயோ மறிக்கொழுந்து, என்னம்மா என்னாச்சு? யாருமா? மறிக்கொழுந்து, என்னம்மா என்னாச்சு? ஐயோ மறிக்கொழுந்து, எழுந்துருமா, பாருமா, இங்க பாருமா. ஐயோ, டாக்டர் மறி குழந்தை கொன்னுட்டாரு. ஐயோ, டாக்டர் மறி குழந்தை கொன்னுட்டாரு. ஐயோ மறிக்கொழுந்து, உன்னோட வெகுளித்தனமும் இயல்பையும் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. மனசுக்குள்ள கைவிலிய வச்சுக்கிட்டு உன் கூட நான் எப்படி குடும்பம் நடத்துவேன்? அநியாயமா என் மேல ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே. என்ன மன்னிச்சிரு மறிக்கொழுந்து, என்ன மன்னிச்சிரு. அப்படின்னா என் தம்பி மறி குழந்தைக்கு தகப்ப யாரு? அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த டாக்டர் கிடையாது. அப்படியா? ஆமா, அந்த குறிப்பிட்ட நாள்ல மறிக்கொழுந்து டாக்டர் ரூமுக்கு போகும்போது கயல்வெளியும் டாக்டரும் உங்க கூட கோயிலுக்கு வந்துட்டாங்க. நாகும் இருக்கா? அன்னைக்கு பகல் முழுவதும் கோயில்ல இருந்துட்டு அன்னைக்கு ராத்திரி கள்ளச்சாராயம் குடிச்சவங்கள ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டு டாக்டர் டவுன் போயிட்டார். அந்த நேரத்துல தான் மறிக்கொழுந்து டாக்டர் ரூமுக்கு போயிருக்குது. அங்க இருந்த தேவாவை டாக்டர்னு நினைச்சு தன்னை இழந்துருச்சு. ஆமா, உங்க மறிக்கொழுந்துக்கு பிறந்த குழந்தைக்கு அந்த ஜட்ஜோட பையன் தேவா தான் தகப்பன். அப்படின்னா எல்லாமே உண்பத, எது பொய் இல்ல. எஸ். சபாஸ் 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 சபாஸ். இங்கிட்டு மச்சின மயன், அங்கிட்டு சம்மந்தாரு. நல்ல உறவு தானே, குழப்பம் எதுவும் இல்லையே? இல்ல. சரிங்க சார், நன்றி சார், வணக்கம் சார். வெல்டன் சேது, நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். நீ
நீதானே வீட்டுக்கு காரணம். என்ன மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் நாகலிங்கத்தை ஏன் போட்டீங்க? அண்ணே நிறுத்துறேன். டேய் ஏன்டா நிக்க சொல்ற? சொல்றேன்ல, நீ இறங்கி வாயேன். என்னடா சொல்லி அப்படி? வாங்கண்ணே, இருடா வரேன். முக்கியமான வேலை இருக்குண்ணே. வாண்ணே, இருடா வரேன். வா. டேய் எதுக்குடா அங்க கூட்டு வந்த? வாண்ணே சொல்றேண்ணே. வர எவ்வளவு பெரிய இடம். டேய் இது எத்தனை ஏக்கர்ரா? அண்ணே 2 ஏக்கர்ண்ணே. எவடா சொல்றியா? 10 லட்சம் சொல்றாங்கண்ணே. ஏடா 10 லட்சமா? ஆமாண்ணே. இல்லை அவனுக்கு போகாதடா. அண்ணே என்னடா? தேர்தலில் நாமினேஷன் பண்ணியிருந்தல்ல, ஆமா. அதை வாபஸ் வாங்கிருண்ணே. டேய் ஏடா அண்ணே, சொல்ற? உங்களுக்கே தெரியுண்ணே, முத்துப்பாண்டிக்காகவும் கையில் விழிக்க நான் எதனாலும் செய்வேண்ணே. அதனால நீ தேர்தலில் வாபஸ் வாங்கிரு. என்ன வாபஸ் சொல்றது யாரா? டேய் கொண்டே விடுவேன். டேய் என் ஆளுங்களை கூப்பிடுவாடா. உன் ஆளுங்களை கூப்பிட்டாதான் வருவாங்க, என் ஆள் கூப்பிடாம வர்றாங்க பாரு. வர சொல்றா. பாரு பின்னாடி திரும்பி. டேய் இது முத்துப்பாண்டி ஆளுங்கடா. இப்ப என்னோட ஆளுங்க. என்னது உன்னோட ஆளுங்களா? ஆமா. எல்லா துறைகளும் ஒன்று சேர்த்துக்கடா நீங்க. ஏண்டா உங்களுக்கு நான் எத்தனை நாள்ரா உங்களுக்கு சோறு கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். பெத்த பிள்ளை மாதிரி நான் உங்களை வளர்த்தலடா. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம்லாம் நடக்கிறீங்களா? ஏண்டா சேவிங் நான் நினைச்சு கூட பார்க்கலையடா. டேய் உங்களை நான் கண்டிப்பா வளர்த்தலடா. அண்ணே மன்னிச்சிடுறேன். அண்ணே இந்த கையை வெட்டி போடுங்க. அண்ணே தப்பு பண்ணிட்டேனே, கால்ல விழுந்து கேட்கிறேனே. அண்ணே நீ மன்னிச்சிடுறேன். ஏடா பெத்தவளை தப்பு பண்ண பண்ணிட்டேடா. அண்ணே உன்னை இவ்வளவு நாள் கொல்ல முடியாது. தப்பா போச்சு. வாங்கடா. சொல்லுங்க அடி. ரொம்ப அவசரப்பட்டியாடா. இன்னும் கொஞ்சம் பேசி பார்த்தோம்னே. பேசுறா நம்மளே போட்டு வேண்டாம். வாங்கடா அப்பலாம். சரி வாங்கடா போ. வாடா. அவன் என் பங்காளி முத்துப்பாண்டியை கொண்டுட்டான் சார். இது என்ன புது நியூஸா இருக்கு? சார் முத்துப்பாண்டி கள்ளச்சாரம் காய்ச்சறது இந்த ஊர் மக்களுக்கு பிடிக்கல. அதனால ஊர் மக்கள்லாம் திரண்டு வந்து தாராய பானையெல்லாம் உடைச்சு கலெக்டா பண்ணாங்க. ஊர் மக்கள்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி முத்துப்பாண்டி போய்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தை பயன்படுத்தி நாகலிங்கம் அவனுக்கு ஆதரவு கொடுக்குறவன் கூட்டு போய் என் பங்காளி முத்துப்பாண்டியை கொண்டுட்டான் சார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் ஒரு நாள் குடிச்சிருக்கும் போது போதையில உளறிட்டான் சார். ஒரு பெக்கு போடுறா. அண்ணே உங்க முன்னாடி வேண்டாண்ணே, மரியாதை ஒரு மரியாதை வேண்டாண்ணே. போதுண்ணே வேண்டாண்ணே. உங்க முன்னாடி மரியாதை ஏன் துண்டு எடுத்து ஏன் மறையில ஓடு குடிக்கிறடா. எடுடா போக போக என்ன செய்ய காத்துக்க தெரியலடா. போதுமாடா. யோ ஊத்தியா. டேய் என்னடா வாயா போயான்ற. ஏடா இன்ன வரைக்கும் மரியாதை கொடுத்து அண்ணன் நொண்ணனுக்கு இருந்த கடைசியில ஏன்றியா? டேய் நான் முத்துப்பாண்டியே போட்டு தள்ள வேண்டாம். நானு நீ எல்லாம் எனக்கு ஏமாத்தார. அண்ணே முத்துப்பாண்டி பலசாலி ஆச்சே, அவனே இப்படி போட்டு தரேண்ணே. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராடா. அவனை பேசிக்கிட்டு கையை இருக்க பிடிச்சுக்கிட்டுடா. அவன் முன்னாடி வந்து அம்மாசி காலத்தை அறுத்துட்டான்டா. முத்துப்பாண்டி ஐயோ முத்தமாடு செத்துட்டானா? நம்ம முத்தமாடு தங்கமாடு செத்துட்டானா? ஐயோ அன்னைக்கு என் சொல்ல கேட்கல, நம்ப மாட்டேன்லடி. அன்னைக்கு மதுரக்கார ஜோசி என்ன சொன்ன? ஒரு பிள்ளைன்னு மூண்டு சொன்ன. ஒருத்தன் வர ஒருத்தன் செத்துட்டான் பாரு. நம்புடி. மதுரக்கார ஜோசியக்காரன் சொன்னா, திருச்சிக்காரன் சொன்னா, நீ சொல்லுற ஜோசியக்காரன் கட்டி மாறடியா. பெத்த வயிறு பத்தேரி. ஓகே பிராடுக்காரன் ஊர் சண்டி ரவுடி பிள்ளை பத்தவ பேச்சக்கல் அது செத்த ஒரு சனி தொலைச்சிடான். ஓகே எல்லாரும் கிளம்புங்க. சரி நீங்க கிளம்பு. மிஸ்டர் பாண்டித்துரை நீங்களும் ஏறுங்க வண்டியில. ஆமா நீங்களும் குற்றவாளி தான். இந்த மச்சான் சேது மூலமா நாகலிங்கத்தை கொண்டுட்டு வர சொல்லியிருக்கீங்க. ஏ மாப்பிள மச்சான் சௌரியமா இருக்கீங்களா? சொல்லுங்க மச்சான். என்ன மாப்பிள ஆளைய பார்க்க முடியல, வீடு வரமாட்டேன். எங்க அண்ணனோட நீங்க பகையா இருக்கீங்க. ஒன்னந்தே எதிரி, நீ எதிரியா?
நான் வேற எங்க அண்ணன் வேற இல்ல மச்சான். நான் வேணா கெட்டவனா இருக்கலாம், ஆனா எங்க அண்ணன் நல்லவரு, நாணயமானவரு. மாப்பிள நீ உன்னை மாச்சுக்கு பாசத்தை பார்க்கும்போது பெருமையா இருக்கு மாப்பிள. விஷயத்தை சொல்லுங்க மச்சான். ஏ மாப்பிள எனக்கு காரியம் ஆக வேண்டி இருக்கு. அந்த காரியத்தை நீ பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா இன்னும் பையன் முத்துப்பாண்டிக்கு என் பொண்ணு கையில் வழியா கட்டி கொடுத்துறேன். நிஜமா மச்சான்? சத்தியமாடா. எங்க அண்ணன் மகனோட வர்றேன். டேய் அந்த மோட்டர் பையில பக்குவம் பேசி கொடுக்கடா. சரி சரி மாப்பிள மச்சான். போயிட்டு வா. இங்கதான் உட்கார்ந்துருக்காரு, வாடா. ஏ மாப்பிள சொல்லுங்க சேது மச்சான். முத்துப்பாண்டி கூட்டு வந்தா கொடுத்துருக்க. அவரை விட நல்லா செஞ்சு கொடுத்துருவாரு எதை வேணாலும். இவன் செஞ்சா என்ன அவன் செஞ்சா என்ன? எலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. ஒன்னு நாகலிங்க வாபஸ் ஆகணும், இல்ல அவனை க்ளோஸ் பண்ணணும். என்னன்னு கேட்டா நான் சொன்ன ஒப்பந்தப்படி என் பொண்ணும் கொடுத்துறேன், என் சொத்தும் கொடுத்துறேன். எனக்கு கொடுத்த ஒப்பந்தப்படி நீ தீர்த்து கட்டணும், இல்ல வாபஸ் ஆகணும். தீர்த்து கட்டுற மச்சான், தீர்த்து கட்டிட்டு வர்றேன். ஆமா பங்காளி முத்துப்பாண்டி செய்யற வேலையை நான் செய்யறேன் மாமா. செஞ்சிருவேன் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி மச்சான். போ. இந்த பிளான் படி நாகலிங்கத்தை கொலை பண்ணிட்டாரு. சோ கொலை நடந்தது உண்மை, கொலை செய்ய நீங்க தூண்டுனது உண்மை. முதல் குற்றவாளி நீங்க தான். ஏறுங்க வண்டியில. எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க. எஸ் சார். வெல்டன் மிஸ்டர் மணிமாற பாண்டியன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஒதுங்க, வழி விடுங்க. ஏய் மாப்ள, ஏய் மாப்ள, போ மாப்ள. வழி விடு. போயா, நான் வக்கீலோட வரேன். ஏறியா வண்டியில. போயா, தைரியமா போயா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஏறுங்க சீக்கிரம். போ, வக்கீலோட வரேன். Congratulations. Happy married life. Okay, good luck. தேங்க்யூ. சார் வாங்க சார் நம்ம கார். சார் என்ன மாப்பிள்ள இனிமே ஃபர்ஸ்ட் நைட் தான். ஃபர்ஸ்ட் நைட்டா? போங்கயா, இனி ஃபர்ஸ்ட் பகல் தான்.